Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரந்தினி ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்க ரொட்டீன் vlog அண்ட் தென் வந்துட்டு சில ஹோம் டிப்ஸ், அதாவது கிச்சன் டிப்ஸ், அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் காலையில் எழுந்ததுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லியும் வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து சேர்த்துட்டு டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிடுவேன். என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 2 days ஒன்ஸாவது வந்து கண்டிப்பாக குடிச்சிடுவேன். அதாவது ஏதாவது சோம்பேறித்தனமாக இருக்குது, ஜூஸ் போட முடியல அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து சால்ட்டு 1.5 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்து போட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா? சால்ட் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்துட்டு அடிவயிறு தொப்பை வந்து குறைஞ்சிரும். டெலிவரிக்கு அப்புறம் வர அந்த அடிவயிறு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்குது, யூரின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதையும் வந்து இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதையும் வந்து இதை க்யூர் பண்ணி கொடுக்கும். ஆம்லா ஜூஸ் வந்து அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஆம்லா ஜூஸ் வந்து ரத்தத்தோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து கெட்ட கொழுப்புகளெல்லாம் வந்து குறைச்சி கொடுக்கும். நம்மளுக்கு ரத்தம் வந்து ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும், ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஆம்லா ஜூஸில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐகால் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஆம்லா ஜூஸ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கும் அதோட மற்ற பெனிஃபிட்ஸ் சொன்ன வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், என்ன செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்ததுமே வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து முந்தின நாளே வந்து நான் வந்து துவைச்சி வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன் ஷர்ட்டு, ஹஸ்பண்டோட யூனிஃபார்ம் ஷர்ட்ஸ் எல்லாம். நான் வந்து ரெகுலராக எப்போவுமே இந்த மாதிரி நிழலில் போட்டிக்கோல தான் வந்து காய வைப்பேன் அவரோட எல்லா ஷர்ட்ஸுமே. ஏன் அப்படின்னா வந்துட்டு சீக்கிரம் வந்து வெளுத்து போகாது. அண்ட் தென் வந்துட்டு நிழலில் காய வைக்கிறனால வந்து லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் வந்து இப்போ ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அயன் பண்ணோம். ஒரு ஷர்ட் மட்டும் தான் அயன் பண்ணுவேன். இந்த கலர் ஷர்ட்டெல்லாம் வந்து அயன் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்துப்போம். ஸோ ரெகுலராக வந்து 2 days ஒன்ஸ் வந்து யூனிஃபார்ம் வாஷ் பண்ணுறதுனால வந்துட்டு சப்போஸ் அவங்க வரல அப்படின்னா நானே வந்து அயன் பண்ணி வச்சுருவேன் ஹஸ்பண்டு, இல்லைன்னா அவரே அயன் பண்ணிப்பார். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேங்கரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து, அதாவது துவைச்ச துணியை வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவிங்காக இருக்கும், சீக்கிரம் வந்து ட்ரெஸ் வெளுத்தும் போகாது. இது ஒரு டிப், ஓகேங்களா? துணியை அப்படியே முழுசாக வந்து நம்ம ஷர்ட்டை காய வச்சோம் அப்படின்னா நிறையா இடம் வந்து அடைச்சிக்கும். இந்த மாதிரி காய வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இடமும் வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஞ்ச ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து அயன் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ரெகுலராக வந்து அயனெல்லாம் பண்ண மாட்டேன். அவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னா மார்னிங்கில் வந்துட்டு நான் அப்போ வந்து அயன் பண்ணுவேன், அவ்வளோதான். அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா யூனிஃபார்ம் தேய்க்கிற வேலை இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால் அயன் பண்ண ஆரம்பித்ததுமே வந்து லவனி எழுந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் நான் அப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டு லவனித்தை சமாதானப்படுத்த போயிட்டேன். அப்புறம் அவரே அயன் பண்ணிட்டார். சிலிண்டர் வந்து காலியாக இருந்தது, முந்தின நாள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த நாள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2 சிலிண்டர் ஒட்டுக்காகவே வந்து வாங்கிட்டோம். என்னோடய சிஸ்டர் இன்லா சீட்டுக்கு ஒன்றும், அப்புறம் எங்களோட ஃபேமிலி சீட்டு ஒன்றும் வந்து 2 வாங்கிட்டோம். 2 புக்குக்கும் 2 சிலிண்டர். எப்போவும் வந்து சிலிண்டர்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா சேஃப்டி மெஷருக்காக தான். எங்கே எப்படி இருந்து வந்து எந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால் நான் அந்த ஸ்ப்ரேயில் வந்து டெட்டால், அதுக்கப்புறம் வந்துட்டு சானிடைசர் அந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அப்புறம் பைக்கெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்தார் அப்படின்னா, அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தார் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து உள்ளே கொண்டு வந்து விடுவார். நான் வந்து இப்போ சிலிண்டருக்கு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி ஒரு வேஸ்ட் டவல் வச்சு தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டில் வந்து வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். சிலிண்டர் மார்னிங் லைட்டாக தான் வந்தது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்து அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால குயிக்காக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் வந்து வெதர் கண்டிஷனாக வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. மழை பெஞ்சிருந்தது முந்தின நாள் நைட்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்குது கிளைமேட். பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும். நான் காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட தெளிக்கல. அப்புறம் காருக்கு போற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ரெக்ஸன் அதையும் எடுத்து விட்டுட்டோம். ஃப்ரீயாகவே வந்து மழையிலேயே கார் வந்து வாட்டர் வாஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செடியில் பூவெல்லாம் வந்து பூத்துருந்தது. ஸோ சனிக்கிழமைக்கு வந்து பறித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக குயிக்காக வந்து செய்யணும் அப்படின்ட்டு தக்காளி சாதம் தான் வந்து குக்கர்லேயே வந்து செஞ்சுருந்தோம். பச்சை பட்டாணி மட்டும் போட்டு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே போடாமல் தக்காளி சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி மட்டும் அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே ஊற வச்சு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சும்மா பிரிஞ்சி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி விட்டு
சும்மா எம்டி தக்காளி சாதம் மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தோம். சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறனால வெறும் தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி சட்னிக்கு இது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்டு முடித்ததும் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுட்டேன் குளிக்கிறதுக்கு. லவனியத்துக்கு வந்து குளிச்சு விடுறதுக்காக வந்துட்டு தண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை கொண்டாந்து திருப்பி கொடுத்துருந்தாங்க. அது கீழேயே இருக்கும், இன்னும் எடுத்து மேலே ஷிஃப்ட் பண்ணலை. தண்ணி வந்து காஞ்சதும் லவனியத்துக்கு போய் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குளிக்க வேண்டியதுதான். ஹால் வந்து இப்படி தான் இருந்தது. இது வந்து என்னோடய ஃபாதர் இன்லாவுக்கு தூங்குற கட்டல். இந்த சைடுக்கு என்னோடய மதர் இன்லாவுக்கு. பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் எம்டியாக தான் இருக்கும். சிஸ்டர் இன்லா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சேர் வந்து இது லவனியத்துக்கு நான் வாங்கியிருந்தேன், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் லவனியத்தை எழுந்திரிச்சு விளாடிட்டு அந்த சாமான்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காப்புல. பாதி விளாட்டு சாமான் வெளியே இருக்குது, பாதி விளாட்டு சாமான் அட்டை பாக்ஸ்குள்ளே இருக்குது. அப்புறம் வந்து தண்ணி விளாட்றதுக்கு வந்துட்டு பைப்பில் வந்து பாத்ரூமில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன் தண்ணி. அவ்வளோதான். அந்த கேப்பில் வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி காஞ்சிட்ருக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான். வெதர் வந்து இந்த மாதிரி இருக்கனால வந்துட்டு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டாக தான் வந்து இருந்தது. நானும் குளிச்சுட்டு லவனியத்துக்கும் வந்து குளிக்க வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து இப்போ வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. எங்கே அப்படின்னா வந்து மாவுரைக்க வந்து போயிருந்தேன். கோதுமை மாவு மிளகாத்தூள் வந்து அரைக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து அரைச்சிட்டாங்க. செகண்ட் ஷிஃப்ட் வந்து இப்போ நம்ம மாவு தான் வந்து அரைச்சிட்ருக்காங்க. வேறு யாரும் உங்கள் கவரில் கொண்டாந்து மாவும் வச்சுருக்காங்க. இந்த க்ரீன் கலர் பக்கெட் தான் வந்து நம்ம ஃபேமிலி நம்ம வீட்டோடது. அதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளும் வந்து அரைக்க கொண்டு போயிருந்தேன். 1 கிலோ மிளகா வந்து 1 கிலோ கொண்டு போயிருந்தேன். கோதுமை வந்து மொத்தம் 7 கிலோ கொண்டு போயிருந்தேன். ஸோ வந்து இங்கே அரைச்சிட்டாங்க. இப்போ கொட்டுறாங்க தெரியுதா, பக்கெட் வந்து நம்பிருச்சு. அப்புறம் வந்து நான் கோதுமை போட்டு கொண்டு போயிருந்த பை இருந்தது. ஸோ அதில் வந்து இன்னும் பாதி கோதுமை மாவை வந்துட்டு அதில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளும் வந்து அரைச்சி காய வச்சு தான் வந்து கொடுத்தாங்க. சூடாக இருந்தனால வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எவ்வளோ கலராக இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து அரைச்சி சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது. அவ்வளோதான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து முந்தின நாள் துவைச்சி போட்டிருந்ததெல்லாம் மடிக்காமல் வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து மடித்து வச்சுருந்தேன். அவரது தனியாக, என்னது தனியாக, அப்புறம் லவனியத்துது தனித்தனியாக, எல்லாத்துதுமே வந்து தனித்தனியாக தான் எங்கள் வீட்டில் வச்சுருப்போம். அவரோட பீரோ வந்து அந்த சைடு சிஸ்டர்லாம் வந்து தங்குற பெட்ரூமில் வந்து அவரது இருக்குது. என்னோடது வந்து என்னோடய பெட்ரூமில் இருக்குது. அப்புறம் லவனியத்துதும் என்னதில் தான் இருக்குது. லவனியத்துது பாதி வந்து அவர் பெட்ரூமில் இருக்குது. டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிறதெல்லாம் வந்து என்னோடய பீரோலேயே வந்து வச்சுட்டோம். அவனுக்கு எங்கே போனால் வந்தால் போடுற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அவரோட பெட்ரூமில் இருக்க பீரோவில் வச்சுருப்போம். ஏன்னா டக்குன்னு வந்து எனக்கு இங்கே இருந்தால் தான், என் பெட்ரூமில் இருந்தால் தான் சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் வந்து டெய்லி அவனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ட்ரௌசர். அதுதான் அது இந்த மாதிரி வந்து டெய்லியும் மடித்து துவைச்சி டெட்டால் போட்டு காய வச்சு நல்லா சுருன்னு வெயில் அடிக்கிற வெயிலில் தான் வந்து காய வைப்பேன் நான். சிலர் வந்து நிழலில் தான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து வெயிலில் தான் வந்து அவனுக்கு காய வைப்பேன். செக்யூராக இருக்கட்டும், கிருமியெல்லாம் வந்து சாகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்து மடித்து குட்டி குட்டியாக மடித்து அவனுக்கு எட்டுற இடத்துல வச்சுருவேன். அவனே வந்து போய் போய் ஃபேண்ட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அவனே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். அதனால் வந்து அவனுக்கு எட்டுற இடத்துலையே வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது கம்மி தான், 50 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாண்டில் இல்லைன்னா வந்து ப்ரௌன் கலர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். கலர் கலராக வாங்கினோம் அப்படின்னா என்னவோ மாதிரி இருக்கும். இது ஒரு டிப். நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்கட் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரிச் ராயல் கலராக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிப் என்னென்னா வந்து இந்த ரோஸ் கலர் கர்ச்சீஃப் மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா லவனியத்துக்கு வந்து லிப்ஸை வந்து தொடச்சி விடுறதுக்கு. குழந்தைகளுக்கு எப்போவுமே வந்து பால் குடித்த அப்புறமா வந்துட்டு லிப்ஸை வந்து இந்த மாதிரி ரோஸ் கலர் துணி வச்சு வந்து நீங்கள் வந்து தொடச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து லிப்ஸ் வந்து பிளாக்காக இருக்கும். இப்போ நிறையா கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க சின்ன குழந்தையாக இருக்காச்சு வந்துட்டு பால் கடிச்சிட்டு வந்துட்டு அதை சரியாக வந்து புட்டி பால் குடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தொடச்சி விடாமல் விட்டோம் அப்படின்னா பிளாக் ஆயிரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் அந்த துணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெட் கலர் துணி வச்சுட்டு வந்து தொடச்சி விடுங்க. டெய்லி வந்து வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து அவனுக்கு எட்டுற இடத்துல வந்து பீரோ பக்கத்துலேயே வந்து கீழே வச்சுட்டு லவனித்து போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுன்னா ஆஃப்டர்நூன் ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு லவனித்துக்கு வந்துட்டு நெயில்ஸ் வந்து கட் பண்ணி விடணும். அவன் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கும்போது தான் வந்து நெயில்ஸ் கட் பண்ணி விட முடியும். கிட்டத்தட்ட 1 வீக் பக்கமாகவே வந்து அவனுக்கு நான் நெயில்ஸ் கட் பண்ணி விடவே இல்லை. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கையிலையும் வந்து காட்டுறேன் பாருங்கள். நெயில்ஸ் நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு அவனுக்கு. என்ன அப்படின்னா அவன் நல்லா அசந்து தூங்கும்போது எனக்கு வெட்டி விடுறதுக்கும் வந்து சங்கட்டமாக இருக்கும். எந்திரிச்சுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு
அதனாலேயே வந்து தயங்கிட்டு அவன் தூங்கும்போதே பார்த்துட்டே இருப்பேன். சரி வேணாம் நல்லா அசந்து தூங்குறான் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் விட்டுருவேன். சரி இன்றைக்கி ரொம்ப பெருசாகவே வந்து நகம் வளர்ந்துருச்சு, இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா காயம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ரொம்ப குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது அவன் கை. ஓகே, இப்போ வந்து நெயில்ஸ் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நெயில் கட்டர் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டு வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம நெயில்ஸ் கட் பண்ணி முடிச்சதும் வந்து அந்த நெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த குட்டி டப்பாலேயே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வெளியே வீசிடலாம். இது வந்து பேபி நெயில் கட்ரு தான், குழந்தைகளுக்காகவே வந்து தனியாக விற்கிறாங்க பேபி நெயில் கட்ரு. அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க தோலெல்லாம் வந்து இது கட் பண்ணாது, நெயில்ஸை மட்டும் கட் பண்ணும். நம்ம மெதுவாக பார்த்து கட் பண்ணணும். நான் வந்து இப்போ நெயில்ஸ் எல்லாம் வந்து லவனியத்துக்கு கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், ஒர்க்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரும் வந்து லஞ்சுக்கு வந்துட்டார். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அப்புறம் புதினா சட்னி மாதிரி வந்து நாங்கள் செடியிலேருந்தே வந்து புதினா பறித்து வந்து செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து க்ளீனாக வந்து கழுவி வந்து கமுத்தியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து இந்த விலாகோட வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.